யாராச்சும் என்கிட்ட ஒரு ஜெபம் விண்ணப்பம் சொன்னா அதுக்கு நான் ஜெபிக்க மாட்டேங்க, அந்த சத்தத்துக்கு நான் செவி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பாத்திரமாய் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஒரு ஏழை கூப்பிடுகிற நேரத்தில் தன் செவியை அடைத்து கொண்டு கேளாதவனை போல நம்ம போவோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் சத்தமிட்டு கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா உலகம் உருண்ட பாருங்களேன், இன்னைக்கு எனக்கு நடக்கிறது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். நம்ம இன்னைக்கு ஏளனமாய் பேசுகிறவங்க வாழ்க்கையில் கூட அவங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க, நம்ம எப்படி இருப்போன்னே நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் ஒரு சின்ன வியாதி வந்தால் போதும் பல லட்சங்கள் கோடிகள் செலவு செய்யக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, ஒரு ஏழை ஒரு திக்கற்றவன் இயலாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாக இருக்கட்டும் உலக மனிதர்களாக இருக்கட்டும், அவர்கள் கூப்பிடும்போது நீங்கள் செவியை சாய்க்கலை, நீங்கள் அதை கவனிக்கலை, நீங்கள் கேட்கலை, அற்பமாக என்றீங்கன்னு வைங்க, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும்போது அவர்கள் உங்களுடைய சத்தத்தையும் கேட்க மாட்டார்கள். கர்த்தர் அப்படி செய்வார் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சாலமோன் ஞானி எழுதுகிறதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. அப்போனா நீங்களும் நானும் ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிற ஒரு காரியம், நம்ம ஒரு ஏழை திக்கற்றவர்கள் வசதி இல்லாதவர்கள் அவர்கள் நம்மை கூப்பிடும்போது நமக்கு பேசும்போது அதற்கு தயவாய் செவி கொடுத்து அவங்க காரியத்தை நம்ம சரி செய்வதற்கு முயற்சி பண்ணுவோம். நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு யோபுவை போல தன் சிநேகிதருக்காக ஜெபிங்க, சத்துருக்களுக்காய் ஜெபிங்க, துன்பப்படுத்துறவர்களுக்காய் ஜெபிங்க. நாளைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாறும்போது உங்களுக்காய் ஜெபிப்பதற்கும் உங்களுக்காக உங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவதற்கும் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி தருவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.